ஹலோ ஆளை பாரு. ஹாய் 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 கேர்ள்ஸ், என்ன கூட்டமா நிக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? என் செல்போனை காணோம். வீட்ல ஃபோன் பண்ணும்போது நான் அட்டெண்ட் பண்ணலனா என்ன தப்பா நினைப்பாங்க. சரிம்மா சரிம்மா அழாத. ஒரு செல்போன் தொலைஞ்சதுக்கா இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? கேர்ள்ஸ், இந்த மாதிரி ஏதாவது வேலை கிடைக்குமா தான் என்ன மாதிரி பசங்க சுத்திக்கிட்டு இருக்கோம். உன் நம்பரை சொல்லு, கண்டுபிடிச்சு தரேன். 98414 98414 67195. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கண்டுபிடிச்சு தரேன். ஹலோ, என்ன பண்றீங்க? கால் பண்ணா ஃபோன் ரிங் ஆகும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உனக்கு அறிவு இருக்கா? தெரியல. ஏன்? போன் ரிங் ஆகாது, சைலண்ட்ல இருக்கு. சைலண்ட்ல இருக்கா? அதேமா முதல்ல சொல்லல. சரி, போன் வைப்ரேட்லயாவது இருக்கும்ல? அதுவும் ஆகாது. வைப்ரேட்டும் ஆகாதா? அப்ப உள்ள போய் தேடுவோம். கண்டுபிடிச்சிட்டு தான் வருவேன். பாப்போம். பாரு, கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன், செல்போன் எங்கன்னு கண்டுபிடிப்பேன். அவசரப்பட்டு பிள்ளைகிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேடா. இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். என்ன மாதிரி காமெடியானால கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு ஹீரோ வந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஹீரோவா? ஆமா. அதுவும் இந்த கிராமத்துலயா? ஏன் சிட்டில மட்டும் தான் ஹீரோ இருக்கணுமா? கிராமத்துல இருக்க கூடாதா? சரி சரி, உங்க ஹீரோ வர சொல்லு. சொல்றோம் மச்சான், என்ன விஷயம்? மாப்ள சீக்கிரமா வாடா. அநேகமா நம்ம வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேயே வரேன். ஹீரோ எப்ப வருவாரு? கண்ணை மூடி கண்ணை திறந்தா எங்க ஹீரோ டான் வந்து நிப்பாரு. எங்க? இந்த ஸ்பீட்ல திறந்தா ஹீரோ இல்ல, ஈ கூட வராது. கொஞ்சம் பொறுமையா மூடி பொறுமையா திற. சரி. இப்போ திற. என்ன ஹீரோ வருவாருன்னு சொன்ன கிங் காங் வந்து நிக்குது. ஜோக் நல்லா இருக்கு. இந்த கிங் காங் பின்னாடி ஒரு கிங் வருது பாரு. இதுக்கிட்ட அவசரமா வர சொன்ன? ஏதோ காலேஜ்ல ஆராய்ச்சின்னு வந்திருக்கேடா. வந்த இடத்துல செல்போனை தொலைச்சிருச்சு. நம்பர் நான் கேட்டு சொல்லு. ஏன் உங்க ஹீரோ நேரா பேச மாட்டாரா? வெக்கமா இருக்கா? ஹலோ, ரொம்ப பக்கமா இருக்கு அதான். ஏய், நம்பர் சொல்றா. இதாண்டா நம்பரு. மாப்ள வைலண்ட்டுக்கு பிறந்த சைலண்ட்ல போட்டு காலுடா. அதெல்லாம் மொக்க பசங்க ஐடியா. ஆமா, செல்லு எங்க மிஸ் ஆச்சு? உள்ள. ஏய் இங்கடா. மச்சான், ஜன்னல சாத்து. மாப்பிள்ள திருவிளையாடல ஆரம்பிச்சிட்டான். டேய் பாண்டி, லைட் ஆஃப் பண்றா. யோ, ஏதோ ஹீரோ வருவாருன்னு சொன்ன. அவன் செய்யறத பார்த்தா வில்லன் மாதிரி இருக்கு. அவன்கிட்ட ஓப்பனிங் அப்படிதான் இருக்கும், ஃபினிஷிங் கரெக்டா இருக்கும். வெயிட் அண்ட் see. மச்சான், செல்லு கிடைச்சிச்சு. முதல்ல ஜன்னலை தர. சூப்பரா, கலக்கிட்ட. எப்படிமா? நாங்களும் யோசிப்போம்ல. பை த பை, உன் பேர் என்ன? உமா. உமாவா? சரி, இது யாரோட செல்லு? ஏ மொபைல் தான். தேங்க்ஸ். குடி. என் நம்பர் அதுல இருக்கு. இந்தாடி பெட் கட்டின பணம். என்னது, பெட் கட்டினீங்களா? இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அறிவு கம்மியா இருக்குன்னு நினைச்சோம். அதுக்காக ஒரு டெஸ்ட் வச்சோம். அந்த செல்போனை யாருமே கண்டுபிடிக்கல. ஆனா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. குடு. இந்த கிராமத்து நாயகனா உங்களை தான் செலக்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு தான் இந்த gift. ஓ, எனக்கு இது சத்தியமா தெரியாதுடா. கிராமத்தை கிண்டல் பண்ணாதீங்க ப்ளீஸ். சிட்டில இருக்க சிஎம்ல இருந்து சினிமால இருந்த சிவாஜி வரைக்கும் எல்லாம் கிராமத்துல இருந்தவங்க தான். ஹலோ, பெரிய அறிவாளி மாதிரி பேசிட்டு போறீங்க. நாங்க செல்போனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தா எப்படி அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க? நீ உண்மையிலே அறிவாளியா இருந்தா முதல்ல அதை பண்ணிருக்கணும். ஏ கவி, செவிட்டு சாமியை கும்பிட்டு போலாமா? செவிட்டு சாமியா? ஆமா, மறந்துட்டியா? நாம இந்த கோயிலுக்கு வந்தா இந்த சாமியை பார்த்து சொல்லிட்டு தான் போகணும். ஏய், அதுவே செவிடு சொன்னா அதுக்கு கேக்குமா? கேட்காது, பாக்கும். நம்ம பூஜை பண்ண தேங்காய் பழத்தை அதுக்கு முன்னாடி வச்சு சொடக்கி சொன்னா புரிஞ்சுக்கும். மாப்ள, அந்த சுடக்கு பார்ட்டிடா.
கோவிலுக்கு வந்தா சுவாமியை மட்டும்தான் பார்க்கணும், வேற எதையும் பார்க்க கூடாது. அதேதான் நாங்களும் சொல்றோம். எதை சொல்றேன்? சாமியை மட்டும் பாருங்க. உங்களை திருத்தவே முடியாது. என்னடி ஏதோ சீட் எழுதி கட்டி வச்சிருக்காங்க? தெரியலையே, இரு யாரையாவது கேட்டு பார்க்கலாம். சாமி அது என்ன சாமி சீட்டு? வாங்க, மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கீங்களோ அதை ஒரு சீட்ல எழுதி போடுங்க, அப்படியே நடக்கும். பத்தாதுடா. இது 50 ரூபாவா? 50 ரூபா வச்சுக்கிட்டு எழுது. பத்தாதுடா ப்ளீஸ். ஏய் எப்படி பிளான்? ஓகேவா? என்ன சொடுக்கு பாட்டிடா. டீல். ஓகே டீல். ஓகே. ஹாய். ஹலோ. எப்படி இருக்கீங்க? இருக்கோம். ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தீங்களா? இல்ல, விளையாட வந்தான். கேள்வி பாரு. அன்னைக்கு காணாம போன செல்போனை கிளவரா கண்டுபிடிச்சு கொடுத்தீங்களே, அதுக்காக இன்னைக்கு என் ட்ரீட். நல்ல ஐயோ, விஷயம். அதெல்லாம் எதுக்குங்க? வேணாங்க, பரவாயில்ல. டேய் சுமாரா, நான் எது கொடுத்தாலும் சாப்பிடுவேங்க. இவனும் வாங்கி கொடுக்க மாட்டான், வாங்கி கொடுக்கணும் விட மாட்டான். நீங்க வாங்கி கொடுங்க. யூ ஆர் சோ கியூட். சர்வர், சர்வர் சர்வர். சொல்லுங்க சார். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கோங்க. என்ன சார் சாப்பிடுறீங்க? இட்லி, ஊத்தப்பம், பூரி, பொங்கல், வடை, ரவா தோசை, ஆனியன் தோசை, மசால் தோசை. இதுல ஏதாவது ஒண்ணா? எல்லாத்துலயும் ஒண்ணு. உங்களுக்கு சார்? பாருடி அதுல ஏதாவது ஒண்ணு. எவ்வளவு மேடம், சொல்றோம். உங்களுக்கு? அங்க ஆர்டர் பண்ணோம்ல அதேதான். சரிங்க மேடம். 10 நாளா பத்தினி போல இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வெக்கப்படாம சாப்பிடுங்க. சர்வர், 2 தோசை. டேய் இன்னுமாடா? பாதி பிடிங்க. அவங்களும் சாப்பிட்டாங்களா? நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். இந்த பில்லு. சரி நான் போய் இருடா, ஆர்டர் பண்ண வரட்டும். சரி. சரி கையை விட்டு தொலை. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சாப்பிடுங்க, நான் ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆஃப் கோர்ஸ். நீயும் வெளிய வந்துட்ட. ரெண்டு பேரும் சமய மாட்டனாங்கடி. பில்லு கொடுக்க காசு இல்லாம நல்லா மாட்ட போறாங்கடி. ஹோட்டல்ல கடன் கையை மூடிட்டோன்னு எழுதி போட்டுனதை பார்த்தேன். காசு இல்லைன்னா கையை முடிக்க போறாங்க. என்னங்க இங்கதான் நிக்கிறீங்களா? என்னங்க பேலன்ஸ்? நம்ம சாப்பிட்டது 940 ரூபா ஆச்சு. 10 ரூபா டிப்ஸ், மீதி 50 ரூபா. என்னைக்குங்க? உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருந்துச்சா? அட என்கிட்ட ஏதுங்க அவ்வளவு பணம்? நீங்க வரும்போது பர்ஸை மறந்து அங்கேயே வச்சுட்டு அதுல இருந்தா எடுத்து கொடுத்தோம். ஒரு நிமிஷம். உங்களுக்காக இன்னொரு பரிசு காத்திருக்குது. சி. ஆரம்பிக்கலாமா? நீங்க எனக்கு ஒரு gift கொடுத்து கௌரவப்படுத்துறீங்க, பதிலுக்கு நானும் உங்களுக்கு ஒரு gift கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்தாங்க வாங்கிக்கங்க. இது உங்களுக்கான பரிசு. பத்திரமா வச்சுக்கோங்க. இங்க வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சீல்ட உங்க டிவி ஷோகேஸ்ல மறக்காம வச்சிருங்க. என்னடா பண்டி, கையில ரத்தமா இருக்கு? டேய், செவுத்துல ஆணி அடிச்சிட்டு இருந்தேன்டா, குத்தி கையில பட்டுச்சு. ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு போலன்னு வந்தேன். இந்த ஆஸ்பத்திரிக்கா? டேய், டிடி இன்ஜெக்ஷன் இது பத்தாதா? போ போடா போ. போடா வரேன். நர்ஸ். ஆடு மாத்தி உட்காந்துட்டோமோ? எல்லார் வாயிலும் சொல்லி இருக்கு. நேற்று மாட்டின சிக்கன் உள்ளே கிடக்குது, இதை வச்சு எடுப்போம். வாயில இருந்து எடுக்க கூடாது. பல்ஸ் கரெக்டா இருக்கு. அடச்சே, என்ன இது அக்க போரா இருக்குது. கையில அடிபட்டிருக்கேன்னு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட வந்தா தெர்மாமீட்டர் வாயில சொல்லிவிட்டாங்களே. பாசு, மனுஷனா பிறந்தா பொறுமை ரொம்ப அவசியம். நீனாவது விரல்ல அடிபட்டு வந்திருக்க, பரவாயில்ல. நான் கொரியர் பாய். மேடம் கொரியன்னு சொல்ல வாய் எடுத்தேன், வாயில தெர்மாமீட்டர் வச்சு உட்கார வச்சிட்டாங்க. என்ன பாஸ் இது? உன் பொறுமைக்கு பரிசு. இங்க வாயா. நீ ஓகே கொரியர் பாய், அவங்க 2 பேராவது பேசண்டா. நானாவது பரவாயில்ல, கொரியர் பாய். அவர் அட்ரஸ் கேட்டு வந்தாரு. அட்ரஸ் கேட்க வந்தாங்களா? ஹாஸ்பிடலா இது? ஆள விடுங்கடா சாமி. டேய், என்னடா தூக்கம் வரலையா? என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அந்த பொண்ணுங்க அப்பப்போ சண்டை போட்டாலும் அவங்க இருக்கும்போது இந்த சந்தோஷமே தனிடா. என்ன அவளுக்கு ஊருக்கு போன நினைச்சு ஃபீல் பண்றியா? ஏதோ ஒன்று ஃபீல் ஆகுதுடா. மொத்தத்தில் இந்த பொண்ணுங்க இல்லாத வாழ்க்கை கோபுரம் இல்லாத மதுரை மாதிரியும்,
கூட்டமே இல்லாத பஸ் ஸ்டாண்ட் மாதிரியும் வெறி ஜோடி இருக்குடா. மச்சான், பொண்ணுங்க போர் அடிச்சா லவ் பண்ணுவாளுங்க, ரொம்ப போர் அடிச்சா விட்டுட்டு போயிடுவாளுங்க. நீ தானே மச்சான் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க. இந்நேரம் அவளுக்கு ஜாலியா சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பாளுங்க. எல்லா பொண்ணுங்களையும் மணி மணி யோ மணி எங்கே போன மணி? இந்த மணி எங்கடி போனா? என்னன்னா என் தோப்பனார் பேரை சொல்லி கூப்பிடுறேன்? மகா தப்புனா? என்ன பெரிய தோப்பனாரு? ஒண்டி புள்ளையார் கோயில்ல மணி அடிக்கிறான். அவன் பேர் சொன்னது தப்பா? வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுட்டு இவ்வளவு நாள் சோறு போட்டாரே, அதை மறந்துடலாமா? என்னடி பெருசா போட்ட? 10 வருஷம் போட்டிருக்கேன். 10 வருஷம் இல்லனா 4 வருஷம் தான் போட்டிருக்கார். உட்கார்ந்து சாப்பிட்டதுல வருஷத்தை மறந்துட்டோமோ? இத பாரு, நாளைக்கே உங்க தோப்பனாரு அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரையும் வர சொல்லு, நான் வடிச்சு போட்டுறேன். ஒண்டி பிள்ளையார் கோவில்ல 1.5 சம்பளம் வாங்குற உங்களுக்கு இவ்வளவு வாய்ப்படாதுனா? அது நேத்து வரைக்கும். ஏன் இன்னைக்கு என்ன ஆலமரத்து பிள்ளையார் கோவிலுக்கு ஹாஸ்பிடல் ஷீட் போட போறல? இந்த பாரு, இந்த கிண்டல் கேலி நக்கல் நையாண்டி இதெல்லாம் இன்னியோட விட்டுரு. நாளைக்கு நம்ம ரேஞ்சே வேறடி. கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்கண்ணா. என்னத்த விளக்கமா சொல்றது? கல்வடாகம் கோயில்ல நாளையில இருந்து நான் தான் சிங்கிள் ஆயிரு. பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. வாயை திறந்து கொட்டுன்னு கொட்டுறது ஓடெல்லாம். முதல்ல ஓட்ட மாத்தணும், இல்லன்னா வீட்டை மாத்தணும். அதுக்கு நீ ஒரு ஆள் பத்தாது, உன் தங்கச்சி வர சொல்லு. சிவா அபச்சாரம். ஐயோ இல்லடி, பணம் கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு சொன்னேன்ல, அது என்றதுக்கு ஒரு ஆள் வேணுமா? அதுக்கு தான் உன் தங்கச்சி வர சொன்னேன். அண்ணா என்னடி? ஊர்ல எங்க அத்தை பையனும் சும்மா தான் இருக்கான், அவனையும் வர சொல்லுவா? எதுக்கு? அவன் உன் தங்கச்சியை தள்ளிட்டு போறதுக்கா? இந்த வேணையே வேணாம். ஒண்ணு சொல்ற கேட்டுக்கோ, நாளையில இருந்து நீ புடவையே கட்டக்கூடாது. ஐயோ இல்லடி, பட்டு புடவை கட்டிக்கன்னு சொல்ல வந்தேன். நான் பட்டு புடவை கட்டிக்கிறது இருக்கட்டும், வாசல்ல நிக்கிறதே ஒரு ஓட்டர் சைக்கிள், அத வித்துட்டு ஒரு டிவிஎஸ் 50 வாங்குங்க. அப்பதானே நான் பட்டு புடவை கட்டிட்டு உங்க கூட ஜோடியா சினிமாக்கு வர முடியும். வாசல்ல நிக்கிற சைக்கிள் உங்க அப்பா கொடுத்தது, அதை விக்கலாம் முடியாது, விட்டுட்டு வேணா போலாம். இத பாரு, உடம்பெல்லாம் ஒரே அசதியா இருக்கு, கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு தாடி. நாளைக்கு தானே கலெக்ஷன் கொண்டு வரேனே, கலெக்ஷனை கொண்டு வாங்க. ஹாட் வாட்டர் என்ன, எல்லா வாட்டரும் தரேன். இவ எந்த வாட்டர் சொல்றா? இருடி, நாளைக்கே வேலைக்கு சேர்ற, அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். ஏற்கனவே நீங்க வச்சுட்டு வந்தவதான் நான். ஐயோ, என்ன வேட்டி கிழிக்கிறா? சாமி, உங்களுக்கு ஒன்றரை சுண்டல் ஐயர்னு எதுக்கு பேர் வந்தது? ஏய், ஒன்றரை சுண்டல் ஐயருங்கிறது இந்த ஊர் வரைக்கும் தெரிஞ்சு போச்சா? அது ஒண்ணு இல்லடா, சுண்டல் கம்மியா இருக்கேன்னு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு வந்தேன். கடைசியா ஒருத்த நின்னுட்டு இருந்தான், அவங்கிட்ட கொடுக்கும் போது ஒன்றரை சுண்டல் தான் இருந்துச்சு. அத அவனுக்கு போட்ட பாரு, ஒன்றரை சுண்டல் ஆயிருன்னு ஊரெல்லாம் பரப்பிட்டான். புரியுதா? இதுல விசாரணை வேற. சுண்டல் கொடுத்துட்டேன்ல, போ. போனா கேட்க முடியாதுல்ல. அடடா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே வில்லங்கமா இருப்பாங்க போல இருக்கே. சாமி, சாவி என்கிட்ட கொடுக்குறீங்களா? இந்த கோயில் என் பொறுப்புல வந்துட்டு தோணும், இந்த சாவியும் என் பொறுப்புல தான் இருக்கும். புரிஞ்சுதா? சரிங்க. சரி, புறப்படு. என்ன போன் அடிக்குது? ஹலோ, ஐயோ அது ஏன் கேக்குற? பழைய கோயில்ல 45 ரூபா தான் கிடைச்சது. புது கோயில் உள்ள நுழைஞ்ச உடனே வருமானம் 450 ரூபா கிடைச்சது. ரெடியாரு, நல்ல சினிமா கூட்டி போறேன். என்ன சினிமாவா? மாமனாரி இன்பவரியா கூட்டி போக முடியும்? நல்ல குடும்ப கதையா கூட்டி போறேன். போதுமா? நல்லா ட்ரெஸ் பண்ணி ரெடியாரு. டைம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. என்ன காத்து பிடிக்கிருச்சு? அடியே, உன் பேரை சொன்ன உடனே காத்து பிடிக்கிருச்சு. இரு, அப்புறம் பேசுறேன். என்னது சினிமாவா? வையடி நீ முதல்ல. என்ன சகுனமே சரியில்லை. முதல்ல காத்து போச்சு, இப்ப கரண்ட் போச்சு. ஐயோ, என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஊரு வேற புதுசா இருக்கு. என்ன அது ஆஃப் ஆயிடுச்சு? என்ன இதுவும் ஆஃப் ஆயிடுச்சு? பேட்டரி லைட் இருந்துச்சு. ஐயோ, என்ன இதை தட்டினா அது எரியுது? என்ன ஊழ சவுண்ட்லாம் வருது?
என்ன மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சு? ஐயோ ஐயோ பேட்டரி போச்சு. ஐயோ என்ன பேட்டரி இல்லாம எரியுது? சுடுகாடு என்ன பண்ற? சுடுகாடா? ஐயோ என்ன இப்படி காத்து வச்சுது? ஐயோ வேட்டி நனையிற மாதிரி இருக்க. ஐயோ ஒண்ணு கூட்டிட்டு வருது. புதுவூர்ல வந்து சிக்கிட்டோமோ? என்ன சுத்துது? என்ன நின்றுச்சு? என்ன நடக்குதுன்னு தெரியல. ஐயோ முடியலையே. ஐயோ நெஞ்செல்லாம் படபடன்னு வருதே. அடியே தூத்தம் கொண்டாடி கொண்டா. ஐயோ ஐயோ ஏன்னா பட்டுப்பட வாங்கிட்டு வரேன்ட்டு பட்டாப்பட்டி டிரைவரோட வந்து நிக்கிறேன்லனா. ஐயோ இதுல நாடா இருந்துச்சு. அதனால தான் இத உருவுல நல்ல வேளை தப்பிச்சு வந்தேன். என்ன பெரிய அமௌண்டோட தான வந்திருக்கே, கொட்டுங்க சீக்கிரம். என்ன மாப்பிள சார் சீக்கிரம் கொட்டுங்க மாப்பிள சார். நானும் சேர்ந்து என்ற மாப்பிள சார். ஐயோ கையெல்லாம் அடிக்கிறது. கொட்டுங்கோடா. உன் தலையில தான் கொட்டணும். ஐயோ ஒரு பேச்சுக்கு சொன்னா குடும்பத்தோட வந்து குமருதுங்களே. மாமா சார் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நீங்க ஒர்க் பண்ற அளவுக்கு அது ஒண்ணும் ஒர்த் இல்ல. மாப்பிள சார் இனிமே நீங்க என்ன டேய் மணி இங்க வாடா அப்படின்னு கூப்பிடலாம் சார். ஏன்னா உங்க ஒர்த் என்னன்னு நேக்கு தான் தெரியும் மாப்பிள சார். ஐயோ அங்க நடந்தது என்னன்னு எனக்கு தானே தெரியும். ஏன்னா என் தோப்பனாருக்கு நிறைய மரியாதை கொடுத்தத பார்த்தா உங்களை வேலையில தூக்கிட்டாளா? ஆமாண்டி. அடியே இனிமே இந்த வேலையெல்லாம் எனக்கு வேணாடி. கோயிலுக்குள்ள சாமி இருக்கும், பக்தர்லாம் வருவாங்க, காசை கொட்டுன்னு கொட்டுவாங்கன்னு நினைச்சேன். அதெல்லாம் நடந்துச்சு. ஆனா அது கோயிலுக்குள்ள. கோயிலுக்கு வெளியே பேய் பிசாசு கும்பி அடிக்குதுரி. கும்பி அடிக்குது. என்னன்னா சொல்றேன் விவரமா சொல்லுங்க. ஐயோ நான் பட்டு புடவை கட்ட மாட்டேனா? இத பாரு வெள்ளை புடவை கட்டாம இருக்கே அத நினைச்சு சந்தோஷப்படுறீ. அப்படி என்னதான் நடந்தது மாப்பிளையா? என்ன சார் கட்டாயிருச்சு? இது கட்டாயிருத்தோன்னா அதுவும் கட்டாயிருத்தோம். அப்ப இத வச்சுதான் அதா? அது இல்லன்னா உன்னை வேற எவன் சேர்ந்துவா? சரி வச்சுக்கங்க. மாமா இது பாருங்க, சைக்கிள் ஓட்டும் போது தானே வீல் சுத்தும். ஸ்டாண்ட் போட்டா சுத்துமா? சுத்திச்சே. பார்த்தனே. அடியே டார்ச் லைட் இல்ல, டார்ச் லைட் அதுல பேட்டரிய கலட்டிட்டேன். லைட் எரியுமா? ஆனா எரிஞ்சிச்சே. அதையும் நான் பாத்துட்டேன். ஐயோ வேட்டியை காணும், துண்டை காணும், துணியை காணும். நான் உயிர் பெற்று வந்ததே பெரிய விஷயம். அப்ப என்னடா பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்? காலையில எழுந்த உடனே நேரா அவங்கிட்ட போய் சாவியை கொடுத்துட்டு உன் சங்காத்தமே வானான்னு சொல்லிட்டு வர போறேன். மாமா அந்த ஒண்டி பிள்ளையார் கோயில் வேலை இருக்குல்ல, அது என்கிட்டயே கொடுங்க, நானே பத்திரமா பாத்துக்கிறேன். அது முடியாது. ஏன்? அந்த வேலையை நான் சின்ன மாப்பிள்ள சாருக்கு கொடுத்துட்டேன். என்ன சார் அங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு? இனிமே அவருக்கு தானே இன்கம் அதிகமாகும். அதுதான் சார் அங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஐயோ பணத்தை வச்சுதான் மனுஷங்களை மதிக்கிறாங்களே, இது என்னன்னு சொல்றது? என்ன சத்தம் கேட்டுச்சா? அப்ப மெல்லமா எட்டி பாருங்க. சைக்கிள் அந்த இடத்துல தொங்குதா? வீலெல்லாம் கரகரன்னு சுத்துதா? பெல்லு தானாவே அடிக்குதா? ஐயோ வந்துருச்சு. நான் பார்த்த அதே விஷயம் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துருச்சு. போய் கதவை சாத்துக்க, இல்லன்னா ஒரு காட்டிட்டு போகுது. ஓடி முண்டம் போயா தண்டம். டேய் விஸ்வா, உன் நல்லதுக்கு சேர்த்து தாண்டா சொல்றேன். ராவோட ராவ இப்படி கிளம்பி போயிடலாம்டா. டேய் நான் ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன். எது நடந்தாலும் சிலையை முடிச்சு கொடுத்து தான் வருவேன். நீ ஒரு சிற்பி. இந்த ஊர்ல சிலை செதுக்கலன்னா வேற ஊர்ல செதுக்கிடுவ. காலையில வரும்போது குழந்தை என்ன சொன்னா? இந்த ஊருக்கு வந்த ஸ்தபதிங்க யாரும் விடிஞ்சதுக்கு அப்புறம் இருந்தது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உசுறு போயிருந்து அர்த்தம்டா. போயிடலாம்டா. நாம இருப்போம்டா. எவனோ சொன்னதை கேட்டு வீணா புலம்பாத. டேய் சாப்பாடு எடுத்துட்டு வர போன குழந்தையும் இன்னும் ஆளை காணா. பக்கத்துல ஏதாவது கடை இருக்கும், வா டீ மண்ணு சாப்பிட்டு வருவோம். நான் வரல. எனக்கு பசிக்குதுடா. சரி நீ இரு, நான் போய் டீ மண்ணு வாங்கிட்டு வரேன்.
இவன் சிலை செய்யறதுக்குள்ள நம்மளை சமாதி ஆக்கிறோம் போல இருக்கே. விடக்கூடாது. விடியறதுக்குள்ள விஸ்வாவை இந்த ஊரை விட்டே கிளப்பணும். கொலுசு சத்தம். பாட்டி, என்ன ஊர் பாட்டி இது? ஒரே இருட்டா இருக்குது. ஊர்ல ஒரு பயம் கூட இல்லையா? எனக்கு ஒரே பீதியா இருக்குது. என்ன வேணும்? டீ கடையில் ஐஸ்கிரீமா கேட்பாங்க. லூசு கிளவி, ஒரு டீயை போடு. ஏம்மா, என் உடம்பு குறைக்க எந்த ஊருக்கும் போவேனா? இந்த ஒரு ஊர் போதுமே. பசி வேற வயிற்ற கிள்ளுது. ஒரு பண்ணை தின்னுவோம். பாட்டி, இந்த பண்ணை எவ்வளோ பாட்டி? எட்டனா. பரவாயில்லையே, எங்க ஊர்ல 2 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அநியாயம் பிடிச்சவங்க. இங்க அப்படித்தான். பாட்டி, என்ன பண்ணு தின்ன மாதிரியே இல்ல? இங்க அப்படித்தான். சரி சரி, டீயை கொடு. இந்தா. எவ்வளவு நான் இந்த ஆத்திக்கிட்டே இருப்பேன். பாட்டி, டீயும் குடிச்ச மாதிரி இல்லையே. இங்க அப்படித்தான். என்ன எதுக்கு எடுத்தாலும் இங்க அப்படித்தான் இங்க அப்படித்தான் இருக்க? இங்க அப்படி என்னதான் இருக்குது? இங்க அப்படித்தான். ஆமா பாட்டி, ஆளே நடமாட்டம் இல்லாத இந்த இடத்துல டீ கடை போட்டிருக்கியே. உனக்கு டீ வியாபாரம் ஆகுதா? போனவங்க வருவாங்க. போனவங்க வருவாங்களா? ஓஹோ, வேலைக்கு போனவங்க வருவாங்க போல இருக்கு. சரி, எவ்வளவு ஆச்சு? டீ 1 ரூபா, பண்ணு 50 காசு. என்னது, டீ 1 ரூபாயா? மாசம் ஃபுல்லா ஓட்டிடலாம் போல இருக்கே. சரி, 1 ரூபா டீக்கும் 50 காசு பண்ணுக்கும். இந்தா 5 ரூபா வச்சிருக்கேன். மீத 3 ரூபா உனக்கு டிப்ஸா வச்சுக்க. எதுக்கு? எதை சாப்பிட்டாலும் டிப்ஸ் கொடுக்குற பழக்கம் எங்க பரம்பரைக்கு இருக்கு. இங்கேயும் அப்படித்தான். வரட்டா லூசி கிளவி. இந்த ஊரே ஒரே புதிரா இருக்குது. அப்படித்தான். விஸ்வா கிட்ட சொல்லி விடியறதுக்குள்ள எப்படியாவது இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிடணும். ஆனா பரதேசி பயில சை, பாலிய ஸ்நேகிதனை பசியில மறந்துட்டியடா. அவனுக்கும் சேர்த்து தானே டீயும் பண்ணு வாங்க வந்தோம். சரி, நாம என்ன பசியிலையா மறந்தோம்? பயத்துல தானே மறந்துட்டான். பரவாயில்ல, அவனுக்கும் டீயும் பண்ணு வாங்கிட்டு போயிருவோம். பாட்டே, இந்த கடையை காணோம். பாட்டி, பாட்டி, சுடுகாடா பாட்டி. ராத்திரில சுடுகாட்டுக்கு வந்தேனே பாட்டியே. இங்க அப்படித்தான் இங்க அப்படித்தாடியா? அதுதானா? ஒரு ஆவி கையில டீ வாங்கி குடிச்சிட்டேனே. 5 ரூபா, 5 ரூபா நான் கொடுத்த 5 ரூபா. ஐயோ பாட்டியே, ரூபாய் தொட்டி குடுமே. இங்க அப்படித்தான். பயப்படாத, பயப்படாதடா. அங்க ஏன் போன? அங்க ஒரு பாட்டி. அங்க ஏன் போன? அது சுடுகாடாச்சே. சரி, ஊர் தெரியல, வழி தெரியல. வா, நான் காட்டுறேன். வா. பாட்டி வேணாம். பாட்டிக்கிட்டு டீ குடிச்சனா அது அது ஆவி பாட்டி. பாட்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. ஊர் எங்க இருக்குன்னு வேற தெரியல. நான் வேணா பயம் போறதுக்கு பாட்டு பாட்டுமா? சக்கரை இடிக்கிற சக்கரை, ஆனா எறும்புக்கு என்ன அக்கறை? நான் பாட்டி, நான் பாடுறது நல்லா இருந்துச்சா என்ன பாராட்டு பாட்டி. பாட்டி, ஏதாச்சும் பேசு பாட்டி. பாட்டி